தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், இன்னைக்கு மாசி திருவிழா நடைபெற இருக்கு. அதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்க. அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் பனிமலர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் கந்தசஷ்டி திருவிழா, தைப்பூச திருவிழா, விசாக திருவிழா, மாசி திருவிழா, ஆவணி திருவிழா இது போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மாசி திருவிழாவானது 12 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழா கடந்த 13ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் காலையிலும் மாலையிலும் சுவாமியின் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக 5ஆம் திருநாளன்று அதாவது திருச்செந்தூர் சிவன் கோவிலில் குடவருவாயில் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் திருவிழாவன்று வெள்ளித்தேரில் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும், 7ஆம் திருவிழா அன்று சுவாமி திருவீதி வரும் நிகழ்ச்சி, அதாவது சிவப்பு சாத்தியில் சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தியில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தொடர்ந்து 8ஆம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி அந்த இதில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இந்த அதாவது பச்சை சாத்தி சிவப்பு சாத்தி என்று சொல்லக்கூடிய 7ஆம் திருவிழா 8ஆம் திருவிழாவுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கு சுவாமி சண்முகரை வழிபட்டனர் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து இன்றைய தினம் 10ஆம் திருவிழா மாசி திருவிழாவின் 10ஆம் திருவிழாவான இன்றைய தினம் திரு தேரோட்டமானது நடைபெற இருக்கின்றது. நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் சில மணி நிமிடத்தில் இந்த திருத்தேரானது இந்த தேர் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 4 ரத வீதிகளிலும் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. இந்த திருத்தேரினை ஒவ்வொரு ஆண்டும் ஆதித்தனார் குடும்பத்தினர் வடம் பிடித்து இழுத்து வைக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த திருத்தேரினை கண்ணன் ஆதித்தன் அவர்கள் இங்கிருந்து திருத்தேரை வடம் பிடித்து இழுக்க இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த திருத்தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், ராஜபாளையம் உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்த 3 நாட்களாகவே, அதாவது நான் முன்னதாக சொன்னபடியே அந்த 7ஆம் திருவிழா என்று சொல்லக்கூடிய சாத்தியில் சண்முக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியானது அந்த வைபவம் முதலே இந்த திருக்கோவில் முழுவதுமே பக்தர்களின் கூட்டமாக தான் காணப்படுகின்றது. பக்தர்கள் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாகவே திருக்கோவில் தங்கியிருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவின் 12 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெற்று 12 நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இங்கு தங்கியிருந்து சுவாமி இந்த திருத்தேரோட்டத்தில், அதாவது இன்று முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மகாமகம், அந்த கும்பகோணத்தில் மகாமகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் இந்த மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற இருப்பதால் இங்கேயும் இந்த கடலில் புனித நீர்வாடுவதற்காக இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்துள்ளனர். தற்பொழுது இன்னும் சில மணி நிமிடங்களில் இந்த திருத்தேரோட்டமானது துவங்கப்பட உள்ளது. பனிமலர், பக்தர்களின் பாதுகாப்புக்காக திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கணக்கான காவல்துறை தொடர்ந்து தேரோட்டம் பகுதிகளும் இந்த வடம் பிடித்து இழுக்கக்கூடிய இந்த பகுதியிலும் 4 ரத வீதிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து சரி செய்வதற்காக போக்குவரத்து காவலர்களும் ஆங்காங்கே தடுத்து பனிமலர். சுடலைக்குமார், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி இருக்கிறாங்க. நிறைய மக்கள் அப்போ வெளியூர்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்து வசதிகள், அவங்களுக்கு தங்கிறதுக்கான வசதிகள், உணவு விடுதிகள், இந்த மாதிரியான வசதிகள், அடிப்படை வசதிகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக நான் முன்னதாக கூறியபடியே இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழா கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா, அதே போன்று இந்த மாசி திருவிழா, இந்த 2 திருவிழாக்களும் மிகவும் பிரசித்தி பெற்று காணப்படுகிறது. அதே போன்று இந்த மாசி திருவிழாவிற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்களின் வசதிக்காக இன்றைய தினம் இந்த 7, 8, 10 இந்த 3 திருவிழாக்களுக்கும் இங்கு பக்தர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 3 பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து செல்வதற்காக சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி இங்கு பக்தர்கள் கோவிலின் வளாகத்தில் தங்குவதற்காக அங்கு தற்காலிக குடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக கழிப்பறைகள், குடிநீர் ஆகியவை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி நாளை, அதாவது 11ஆம் திருவிழாவான நாளை தெப்ப திருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. இந்த திருவிழாவிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு 12ஆம் திருவிழாவுடன் இந்த திருவிழாவானது நிறைவேற இருக்கின்றது. கோவில் நிர்வாகத்தின் இது மட்டுமின்றி அவர்களுக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி சுவாமியை எளிதாக தரிசனம் செய்வதற்காக தர்ம தரிசனம், 100 ரூபாய் தரிசனம், 250 ரூபாய் தரிசனம் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். சுடலைக்குமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.